கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை உபாகமம் 29:29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். Deuteronomy 29:29. The secret things belong to the Lord our God, but the things revealed belong to us and to our children forever, that we may follow all the words of this law என்று வாசிக்கிறோம். இரகசியமானவைகள், மறைவானவைகள் தேவனாகிய கர்த்தருக்கு உரியது. ஆனால் அதே சமயத்தில் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு என்றென்றைக்கும் உரியவைகள். ஏனென்றால் கர்த்தருடைய கட்டளைகளை, தேவனுடைய வார்த்தைகளின்படி நடந்து அதை கடைப்பிடிக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுக்கும் அவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க நாம் அமைந்து நடப்பது அவசியம் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுக்குரியவைகள் மறைவானவைகளாக சிலவற்றை நாம் பார்த்தாலும் அவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பதைக் காட்டிலும் அவருடைய திட்டங்களும் அவருடைய சித்தமும் என்றென்றைக்கும் மாறாதவைகள், அவைகள் நமக்கு மறைவானவைகளாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை நாம் கடைப்பிடிக்கிறதிலே கருத்தாயிருப்போம். தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.